தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்வித்துறை ஆசிரியர்கள் பணியாளர்களின் ஊதியம் நிறுத்தப்பட்டது தொடர்பாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கல்வித்துறை ஆசிரியர்கள் பணியாளர்கள் 32,500 பேருக்கு ஊதியம் நிறுத்தி வைப்பு என்ற தகவல் வெளியான நிலையில் அதற்கு இபிஎஸ் கண்டனங்களை பதிவு செய்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்கலாம், கேட்கலாம். ராஜேஷ், இபிஎஸ் தன்னுடைய கண்டனங்கள்ல என்னென்ன விஷயங்களை தெரிவிச்சிருக்கிறார்? ஷாம், வணக்கம். எஸ்எல்சி திட்டத்தின் மூலமாக மத்திய அரசு நிதி அளிக்காத காரணத்தால் பள்ளிக்கல்வித்துறைக்கு பணியாற்றக்கூடிய 32,500 ஆசிரியர்கள் மற்றும் பகுதி நேர பணியாளர்களுடைய அந்த ஊதியம் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். தமிழகத்தின் எதிர்கால சந்ததியினரை உருவாக்கக்கூடிய செம்மையான பணியினை மேற்கொண்டு வருபவர்கள் ஆசிரியர் சமுதாயத்தினர் என குறிப்பிட்டிருக்கிறார். மாத கடைசியில் அதற்கு உண்டான ஊதியத்தை வாங்காமல் வெறுங்கையுடன் வீடு திரும்பும் பொழுது வீட்டு வாடகை, குடும்ப செலவுகள், வாங்கிய கடனை திருப்பி செலுத்துதல் என்று பணத்தை கட்ட முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழல் ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தனியார் நடத்திய கார் பந்தயத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்த முதலமைச்சர் மத்திய அரசு நிதி வரவில்லை என்ற காரணத்தை கூறி ஆசிரியர்களுக்கு சென்ற மாதத்திற்கான சம்பளம் வழங்காதது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மாநில அரசின் நிதியிலிருந்து சுமார் 32,500 ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு வழங்காமல் உள்ள சம்பளத்தை உடனடியாக வழங்குமாறும் இனி மாதாந்திர சம்பளத்தை நிறுத்தாது வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.